அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நீர் உருண்டை, உப்பு உருண்டை, இல்லைன்னா கார கொழுக்கட்டைன்னு சொல்லுவாங்க. அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. 2 மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி கருவேப்பிலை எடுத்துக்கலாம். இது எல்லாமே பொடியாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். நெய் இருந்தால் கூட ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரும்பொழுதே 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். என்கிட்ட கடலைப்பருப்பு காலி ஆயிடுச்சு, கொஞ்சமாக இருந்தனால நான் சேர்த்துட்டேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இதை நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கலர் கொஞ்சம் நல்லா சேஞ்ச் ஆகட்டும். ஹையில் வச்சிங்கன்னா ஒரு மாதிரி தீஞ்சிடும். இந்தளவுக்கு நல்லா கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி கருவேப்பிலையை கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெங்காயம் நல்ல கலர் சேஞ்ச் ஆகணும் அப்படின்லாம் கிடையாது. அந்த வெங்காயத்தோட பச்சை வாடை போனால் போதும். ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நல்லா ஈவனாக நல்லா ஃப்ரை ஆகி வந்துடும். வெங்காயம் இப்போ நல்லா வெந்துடுச்சு. இதில் ஒரு கப் தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். தேங்காய் துருவல் போட்டால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது எல்லாமே நீங்கள் செய்யலாம். ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேங்காய் துருவல் கலர் சேஞ்ச் ஆகணும் அப்படிலாம் கிடையாது. சும்மா ஹீட்டானால் போதும். 1 நிமிஷம் நல்லா ஃபுல்லாக ஈவனாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் இதில் தண்ணி எடுக்கிறீங்களோ அதில் அதே அரிசி மாவு அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நீங்கள் அரிசி மாவு எடுத்துக்கலாம், இல்லை ரெடிமேட் கொழுக்கட்டை மாவுன்னு இருக்கும், அதுவும் எடுத்துக்கலாம். இல்லையா பச்சரிசியை ஊற வச்சு அரைச்சி அந்த மாதிரி சேர்ப்பாங்க. நான் இன்றைக்கி ரெடிமேட் மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது இப்போ நல்லா கொதிஞ்சு வந்துருச்சு. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கொழுக்கட்டை மாவு சேர்த்துக்கலாம். ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கட்டி இல்லாமல் நல்லா ஃபுல்லாக அடுப்பு லோவில் வச்சு நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு. கட்டியாக இருக்கக்கூடாதுன்னு, உப்புமா எப்படி இருக்கும் நல்லா சாஃப்டாக அந்த மாதிரி இருக்கணும். இது நல்லா ஆறட்டும். இப்போ கொஞ்சம் நல்லா ஆறிடுச்சு. கை வச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சுடலை அப்படின்னா அப்போ நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. நம்ம இட்லி வேக வைக்கிற மாதிரி தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க. அப்போ தான் ஒட்டாமல் அழகாக வரும். நல்லா உருண்டை பிடிச்சிக்கோங்க. உருண்டை தான் பிடிக்கணும் அப்படின்லாம் கிடையாது. உங்களுக்கு என்ன ஷேப் பிடிக்குதோ அந்த மாதிரி நீங்கள் இது பண்ணி வச்சுக்கலாம். கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி வச்சுக்கலாம். இது இட்லி பாத்திரத்தில் துணி போட்டு வேக வச்சுருக்கேன். ஏன்னா அப்படியே வச்சா ஒரு மாதிரி பாத்திரத்தில் ஒட்டும். இட்லி பாத்திரத்தில் துணியை நனைக்காமல் அப்படியே இந்த துணியில் மேலே அப்படியே வச்சிங்கன்னா சூப்பராக வெந்துடும். உங்களுக்கு என்னென்ன ஷேப்லாம் தோணுதோ அந்த ஷேப்பில் நீங்கள் பிடிச்சி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இட்லி பாத்திரத்தை மூடி நம்ம வேக வச்சுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வெந்து வரட்டும். நான் அந்த கொழுக்கட்டை, அந்த பூண்டு கொழுக்கட்டைன்னு சொல்லுவாங்க, அந்த அச்சில் ட்ரை பண்ணி பார்த்தேன். சூப்பராக வந்துச்சு.
குழந்தைங்கலாம் விரும்பி சாப்பிடுவாங்க, காரம் இருக்காது. இதுக்கு வந்து கார சட்னி வந்து சூப்பராக இருக்கும் சைடிஷ்ஷு. இந்த அச்சில் தான் நான் ட்ரை பண்ணேன், பர்ஃபெக்டாக வந்துருச்சு. அவ்வளோதான், சூப்பராக வெந்து வந்துருச்சு. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ மை சேனல். தேங்க்யூ.